வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம சில கேள்விகள் சில பதில்கள் என்ற பகுதியில் சில கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து நடத்துவதாக இருக்கிறோம். நண்பர்களும் தங்களுடைய கேள்விகளை அனுப்பி வருகிறார்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கிறோம், இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்கிறோம். இவற்றிற்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுடைய ஃபோட்டோ அல்லது உங்களுடைய வீடியோ, கேள்விய வீடியோ கூட நீங்கள் அனுப்பலாம். அனுப்பி வச்சிங்கனாக்க அதற்கான பதில்களை நாங்கள் கொடுக்க முயற்சி செய்வோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏதோ நீங்கள்லாம் கேள்வி கேட்குறீங்க, நான் ஏதோ எல்லா பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்னு மட்டும் நம்பிட வேண்டாம். இது ஒரு முயற்சி, இது ஒரு கூட்டு முயற்சி. ஏனென்றால் கேள்விகள் தான் பல சமயங்களில் நம்மை முக்கியமான சிந்தனைகளுக்குள் ஆட்படுத்திக்கிட்டன. இப்போ கேட்குற கேள்விகள்லாம் கூட அப்படி தான் இருக்குது. நான் பார்க்குறேன், ரொம்ப ஃபிலசாஃபிக்கல் இஷ்யூஸை நம்ம திங்க் பண்ண வைக்கக்கூடிய அல்லது அதற்கான பதில்களை நம்ம தேடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கேள்விகள் உண்டாக்குகின்றன. உங்களுக்காக நான் அந்த கேள்விக்கான பதில்களை இயன்றவரை தேடி பிடித்து உங்கள் முன் சமர்ப்பிக்க போகின்றேன். பெரிய அறிவாளி கேள்விக்கு பதில் சொல்கிறன்ற எண்ணத்தில் இல்லை, உங்களுக்கான தேடலுக்கான ஒரு ஆளாக நான் தேடி உங்கள் முன்னால் அந்த கருத்துக்களை முன்வைக்கப் போகிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னால் முதல் கேள்வியாக மதுரையை சேர்ந்த ராம் பிரசாந்த் அவர்கள் தன்னுடைய கேள்வி கேட்கிறார். வணக்கம், என் பேர் ராம் பிரசாந்த். நான் மதுரையிலேருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் கணித பின்புலத்துலேருந்து வரேன். ஸோ அதனால் கணிதம் டிஸ்கவர் படுறதா இல்லாட்டி இன்வென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு ஃபிலாசபிக்கல் கொஷின் இருக்குது. வாஸ் மேத்தமேட்டிக்ஸ் இன்வென்டட் ஆர் டிஸ்கவர்ட் அப்படின்னு ஒரு கேள்வி. இது கிட்டத்தட்ட பொருள் முதல்வாதமும் கருத்து முதல்வாதத்துக்கும் உள்ள முரண்மையை தான் காட்டுது. ஸோ மேத்தமேட்டிக்ஸுங்கிறது இன்னேட்டாக நம்ம மனுஷங்களோட மூளைக்குள்ளே இருக்கா, இல்லை நம்ம அதை கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பிளேட்டோ மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த பிளட்டானிக் ஐடியாஸ் இருக்குது, வெளியே இருக்குது, புற உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னேட் கான்செப்டை கொண்டு வராங்க. சிலர் சில விஷயங்களில் பார்க்கும்போது மேத்தமேட்டிக்ஸ் டிஸ்கவர் தான் பண்ணுறாங்க, இன்வென்ட் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதுவும் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். வணக்கம் ராம் பிரசாந்த். நீங்கள் கேட்குற கேள்வி காலமாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் கேட்டுட்ருக்கிற கேள்வி தான் இது. கணிதம் என்பது டிஸ்கவர் பண்ணுறோமா இல்லை இன்வென்ஷனா? இந்த 3 விஷயங்களில் வந்துருச்சு: கணிதம், டிஸ்கவரி, இன்வென்ஷன். ஆங்கிலத்தில் டிஸ்கவரி என்றால் என்ன என்று தமிழிலே நாம் தேடி பார்ப்பது முக்கியமான காரியமாக நான் நினைக்கிறேன். டிஸ்கவரினா ஏற்கனவே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த வார்த்தையை விட அறிவதுன்ற வார்த்தை சரியாக இருக்கும். ஏற்கனவே உள்ளதை நாம் அறிகிறோம். இன்வென்ஷன்றது கண்டுபிடிக்கிறது, இது வரைக்கும் இல்லாத ஒன்று புதுசாக ஒன்றதை கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன். மேத்தமேட்டிக்ஸ் புதுசாக மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை அது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருந்ததா அப்படின்றத கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. நம்ம காணொலிகளை பார்க்குறவங்க நேரத்துக்கு தெளிவான ஒரு பதிலுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு கருத்து முதல்வாதியாக இருந்தால் அவையெல்லாம் ஏற்கனவே இருந்தவை என்ற பதிலை நீங்கள் சடர் என்று சொல்லிவிடுவீர்கள். குறிப்பாக பிளேட்டோனுடைய ஃபிலாசபிலேருந்து தொடங்கி கருத்து முதல் வாதத்தை பின்பற்றுபவர்கள், அதற்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுடைய சொல்கிற பதில் என்னன்னாக்கா, இந்த கணிதங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தவை, அவற்றை மனிதன் அறிகிறான். ஒருவேளை நீங்கள் மெட்டீரியலிஸ்ட் ஃபிலாசபராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்கனாக்கா, இல்லை மனிதன் கஷ்டப்பட்டு இந்த ஃபார்முலாக்களை எல்லாம், இந்த குறியீடுகள்லாம் உருவாக்கி கணிதத்தை உருவாக்கினான் என்ற பதிலை சொல்லுவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, என்றைக்கு மெய்யியல் குறித்த விவாதங்கள் தொடங்கியதோ அன்றிலிருந்தே இந்த 2 பிரிவுகள் நமக்கு தென்படுகின்றன. ஒரு பக்கம் இயற்கையாக ஏற்கனவே இருக்கிறதுன்றது ஒன்று, ரெண்டாவது இல்லை நம்ம தான் அதை உருவாக்குறோன்றது. இந்த வகையில் பார்க்கும்போது நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். இயற்கையில் நிறைய வடிவங்கள், நிறைய பேட்டர்ன்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது. நீங்கள் ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்குது. அது இந்த இயற்கை இயக்கம் என்பதே நம்ம ஏற்கனவே பல காணொளிகளில் சொல்லியிருக்கிறோம். அது ஒன்றோடு ஒன்று சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு உள்ளாக ஒரு இயக்கத்திற்கான ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னை எப்படி அது இயங்குதுன்னு புரிந்து கொள்வதற்காக மனிதர்கள் கூர்ந்து அவதானிக்கிறார்கள்.
அப்சர்வேஷன் பண்ணுறாங்க அல்லது ஆய்வு மேற்கொள்ளுகிறார்கள். இதான் வந்து வரலாறு பண்ணியிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். அப்படி அந்த ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் எதை கொண்டு அந்த அவதானிப்பை செய்வது அப்படின்னும் பொழுது சில டூல்ஸ் அவங்க வந்து கையாளுகிறார்கள். அந்த டூல்ஸ்ன்னு சொல்ல போனாக்க அதுதான் அங்கே வந்து மேத்தமெட்டிக்ஸ் அல்லது கணிதம் என்ற அளவிலே வந்து நமக்கு பதிலாக கிடைக்கிறது. கணிதத்தில் எண்கள் வருகிறது. எண்கள் எல்லாம் முதல்ல வந்து 2னா எப்படியோ இல்லை 3னா எப்படியோ அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு மொழியில் எண்களுக்கான குறியீடுகள் தமிழில் வந்து கா உ என்றெல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு குறியீடுகளை எண்களுக்கு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ அந்த குறியீடுகள் என்பன மனிதர்களால் இன்வென்ட் செய்யப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லா சப்ஸ்ட்ராக்ஷன் இதற்கான குறியீடுகள் எல்லாம் மனிதர்களால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. ஆனால் அவை எதற்கான குறியீடுகள், எதை அறிந்து கொள்வதற்கான குறியீடுகள்னு பார்த்தாக்க இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கான விதிகளை அறிந்து கொள்வதற்கான குறியீடுகள்னு பார்க்கும்பொழுது அந்த இயக்கமானது வந்து ஏற்கனவே இருப்பதாக இருக்கிறது. அதை நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம். நம்ம இன்வென்ட் பண்ண இந்த டூல்ஸு, இந்த குறியீடுகளை கொண்டு நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு ரகசியத்தை அல்லது ஒரு வடிவத்தை நாம் வந்து அறிந்து கொள்கிறோம். ஸோ we have invented tools through which we are trying to understand or discover the patterns existing in the world or in the cosmos. இதுதான் என்னுடைய பதில். இது தேடிக்கிட்டே போனீங்கன்னாக்க நீங்கள் பிளேட்டோ பக்கம் நின்னீங்கன்னாக்கா முன்னாலே இருக்கும் சொல்ல போகிறீங்க. அது நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறதுன்றது உங்களுடைய தேடல் தான் உங்களுக்கு பதிலாக கொடுக்கும். நன்றி. சார், என்னோடய பேர் பாலு ஃப்ரம் தூத்துக்குடி. இப்போ என்னோடய கேள்வி வந்து கொஞ்சம் பிசிக்ஸ் ப்ளஸ் கான்சியஸ்னஸ் ப்ளஸ் ஃபிலாசபின்ட்டு ரிலேட்டடு. இப்போது வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் வந்துட்டு நேற்று கிளாஸில் கூட நீங்கள் டெமோக்ரட்டிஸ் வந்து வேர்ல்டு வந்து ஆட்டம்ஸால் ஆனது, மனசு உலகம் எல்லாம் பிட்ஸ் அண்ட் பீஸ் இல்லையா, எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து இப்போது லேட்டஸ்ட் ஸ்பீசிஸ் பார்த்தா கூட அதை ப்ரூவ் பண்ணிட்டு அதான் தட்ஸ் வாட் வி ஃபவுண்ட் இல்லையா. இப்போது அதை ஃபர்தராக உடைக்கிறப்போ ஒரு ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக உடைக்கிறப்போ குவாக்ஸ் வருது. குவாக்ஸை உடைச்சி உள்ளே பார்த்தா ஜஸ்ட் எனர்ஜி, அதை வந்து ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்லி பிரெயின் கிரிங்கிற ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா அந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி வந்து டுவர்ட்ஸ் சயின்ஸுக்கு போய் அது வந்து ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிறது எனர்ஜி லெவலில் வந்து நிற்கிது. இதே நேரத்தில் ஈஸ்டர்ன் ஃபிலாசபி பார்த்தோன்னா இவங்களும் ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போது ஜஸ்ட் சிட் அண்ட் மெடிடேட் அண்ட் யூ ரிலீஸ் யுவர் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூனிவர்ஸோட எனர்ஜியோட கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுவலைஸாக கொண்டு வராங்க. இப்போது ரமணரோ இல்லை லேட்டஸ்ட் இப்போது எக்கார்ட் டோலே எல்லாருமே ஸ்டே நவ் அதை டுவர்ட்ஸ் ரிலீஸ் எனர்ஜி டு அட்டைன் த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா அதான் பிறப்போட இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போது இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஏதாவது ஸ்டடி யாராவது பண்ணுறாங்களா, இல்லை ஹவு கேன் வி ரிலேட் இட்? ஏன்னா டுவர்ட்ஸ் ரெண்டுமே எனர்ஜியில் தான் வந்து நிற்கிது. வெஸ்டர்னில் இன்னும் பார்த்தோன்னா டெஸ்லா கூட பார்த்திங்கன்னா பித்தாகரஸ் சொன்ன நம்பரிங் தியரியை கொண்டு வருவாப்பில், யூனிவர்சல் நம்பர்ஸ் 3, 6, 9 ஒன்று கொண்டு வருவாப்பில். அதே மாதிரி அவரே கூட சொல்லுவார் உலகத்தை வந்து எனர்ஜியாகவும் வைப்ரேஷனாகவும் பாருங்கன்னு கூட சொல்லுவாப்பில். ஸோ ஹவு கேன் யூ இன்டெகிரேட் இட்? இல்லைனா யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, அப்படின்னு தான் ஷேர் பண்ணுவோம் தாட்ஸ். தூத்துக்குடி பாலு அவர்கள் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான கொஸ்டினை கேட்டிருக்கீங்க. அதாவது சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்ற கொஸ்டினாக கூட எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் ஃபிலாசபி வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க. கேள்வி இதுதான், அவவே கஷ்டப்பட்டு உலகத்தில் ஆய்வு செய்து அணுக்களை எல்லாம் கண்டுபிடிச்சி அது உள்ளுக்குள்ளே என்னென்ன சுற்றிக்கிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை உடைக்கும் போது வர்றது தான் எனர்ஜின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் குறிப்பாக இந்தியாவில் மெடிடேஷன் பண்ணி அதன் மூலமாக அந்த எனர்ஜியினுடைய உலகத்துக்குள்ளே நம்ம ஆற்றல் உலகத்துக்குள்ளே நுழைய முடியும், அதை அறிய முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து விசித்திரமாக இருப்பதாக அவர் மென்மையாக புன்னகை செய்வதிலிருந்தே தெரிகிறது. அவர் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. உண்மைதான், அறிவியலாளர்கள் வந்து உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால்,
இந்த கான்ஷியஸ்னஸுக்கும் இந்த ஃபிசிக்கல் எனர்ஜிக்கும் என்ன கனெக்ஷன், இந்த ஸ்டடீஸ் ஏதாவது இருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இதை கேட்ட ஒரு பாடு நான் மேலோட்டமாக இதை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்த விஷயங்களை தாண்டி இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு நானும் தேடி பார்த்தேன். உண்மையிலே ஒரு 4 அம்சங்களாக இந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து மெடிடேஷன் அண்ட் நியூரோ சயின்ஸ். இந்த மெடிடேஷன்னால் பிரெயினுக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குது, நரம்பியல் மண்டலம் எப்படி செயல்படுகிறது, அதுதான் நரம்பியல் மண்டலத்தினுடைய விளைவாகத்தான் தன்னுணர்வு என்ற நிலையானது உருவாகிறதாக அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ்ன்றதை வந்து எப்படி அது கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்க அவங்க சொல்கிறாங்க, ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுனாக்க பிரெயினுக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாகின்றன. எப்போ டீப் மெடிடேஷனில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க ரொம்ப ஆழமாக தியானம் செய்பவர்களை ஸ்டடி செய்து அதன் மூலமாக மூளையில் ஏற்படுகின்ற அதிர்வுகளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் வந்து ஆழ்நிலை தியானம் என்ற ஒரு தியானத்தை வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் மேற்கொண்டார்கள், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். அதற்காக ஆய்வுகளை வந்து அமெரிக்காவில் மேற்கொண்டதாக சில புத்தகங்கள் வந்தன. அதுவும் இப்படி தான் வந்து எப்படி வந்து பிரெயின் வந்து எப்படி வந்து மாற்றம் அடைகிறது டீப் மெடிடேஷன் இருக்கும்போது, கலெக்டிவ் மெடிடேஷன் இருக்கும்போது என்ன மாதிரி மாற்றங்களை புறச்சூழலில் அவை உண்டாக்கின்றன என்றெல்லாம் ஸ்டடி பண்ணாங்க. இதை வந்து இப்போ டீப்பாக வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றது வந்து நான் வந்து அறிந்து கொண்டேன். ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து இப்போ வந்து அது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது எங்கன்னு பின்னால் சொல்கிறேன் நான். அப்போது மெடிடேஷன் அண்ட் நியூரோ சயின்ஸ் பற்றி ஒரு ஸ்டடீஸ் போய்கிட்டுருக்கு. அடுத்து முக்கியமான கேள்வி குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு ஜம்ப் ஓவர் எப்படி பண்ணுது. நம்ம வந்து எங்கெல்ஸ் பற்றி பேசிய வீடியோலையும் இதை பற்றி சொன்னோம். அது பொருளினுடைய விளைவாகத்தான் இந்த கான்ஷியஸ்னஸ் உருவாகிறதுன்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேரலான ஒரு சிந்தனைகளை வந்து இந்த ஸ்ட்ரிங் தியரின்றதை அவர் குறிப்பிட்டார். அதன்படி மல்டிவர்ஸ் எல்லாம் இப்போ பேசுகிறாங்க. இதை பற்றிலாம் ஏற்கனவே இந்திய தத்துவத்தின் ஞான தத்துவத்தின் பரப்பிலே வந்து பேசப்பட்டிருக்கின்றன. அவங்க இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாற்று உலகங்கள், உண்மை உலகங்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. ரைட், அதுதான் திருப்பி கற்பனையாக இல்லையான கொஸ்டின். அதை இந்த வேதிக் ஃபிலாசபியோ இல்லை இந்தியன் ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி என்ன சொல்லுதுனாக்க, சில வழிகளின் மூலமாக, விழிப்புகளின் மூலமாக அந்த உலகத்திற்குள் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியும், அது உள்ள நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும் சொல்லுது. அதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு குவாண்டம் ஃபிசிக்ஸில் இப்போ ஆராய்ச்சி மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பேரலல்ஸாக தெரியறதுனால இதை எப்படி வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆய்வும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படின்ற 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த எனர்ஜியும் கான்ஷியஸ்னஸும் எப்படி ஒன்றோட ஒன்று வந்து தொடர்புடையவையாக இருக்கின்றன அப்படின்றதுக்கான ஆய்வு. அதற்கான ஆய்வுகளும் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்றதையும் வந்து இன்றைக்கி வந்து நிரூபித்திருக்கிறார்கள். யார் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, சும்மா பொதுவாக பேசாதீங்க அப்படின்ற ஒரு பதில் வரும். ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் அயர்லாண்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு மையத்தில் வந்து அந்த காலேஜில் இந்த ஹியூமன் பிரெயினுக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்குதுன்றதை வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான தாள்கள் எல்லாம் தற்போது வெளியிடப்பட்டு வருகின்றன. 1. 2வது, ஒரு மேத்தமெட்டிக்கல் இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் 2023 வெளிவந்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. அது என்ன சொல்லுதுனாக்க, மேட்டர், எனர்ஜி, கான்ஷியஸ்னஸ், இந்த 3க்கும், இந்த பொருள், ஆற்றல், மனிதனுடைய தன்னுணர்வு, இந்த 3க்கு இருக்கிற கனெக்டிவிட்டி என்னன்றதை பற்றி அவங்க ஆய்வு செய்து இப்போ வந்து தகவல்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி வந்து இந்த சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸும் அப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய மேட்டரும் கனெக்ட் ஆகிறது, இதனால் இது எப்படி 2 வந்து இன்டராக்டிவாக இருக்குதுன்றதை பற்றி இப்போ ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பார்த்தோன்னாக்க சென்டர் ஃபார் கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ்னு அமெரிக்காவில் அரிசோனாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதற்கான வந்து டுவர்ட்ஸ் சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கொண்டு போகிறாங்க.
திருப்பி திருப்பி இதே பிரச்சனை தான் வரப்போகுது நமக்கு. எப்படின்னாக்க கான்ஷியஸ்னஸை வந்து மெட்டீரியலிஸ்ட் பிளாட்ஃபார்மில் டிஸ்கஸ் பண்ணும்போது அது ப்ராடக்ட் ஆஃப் மேட்டராக கூட அவங்க வரையறுக்கிற வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஆத்மாவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆத்மானு ஒன்று இருக்குது, ரிஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு பை த மேட்டர் அண்ட் ஆக்டிவிட்டி கேரிட் அவுட் பை த மேட்டர் வேணால் பின்னால் ஒரு டெஃபினேஷன் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஆலன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரெயின் சயின்ஸ்னு இருக்குது யூஎஸ்ஏல, சிஎட்டில். அவர்களும் இந்த ஹை ரெசல்யூஷன் இந்த பிரெயின் மேப்பிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வெளியில் வந்துகிட்டு இருக்கு இந்த பிரெயினுக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் மேட்டருக்கும் தொடர்பு பற்றி பண்ணுறாங்க. இன்னொன்று சென்டர் ஃபார் பிரெயின் அண்ட் காக்னிஷன், இது வந்து ஸ்பெயினில் இருக்குது. ஸ்பெயினில் ஃபேப்ரான்ற இடத்துல இருக்குது. இது வந்து பிரெயினுடைய டைனமிக்ஸு, காக்னிட்டிவ் ப்ராசஸ், இதை பற்றி எல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. மற்றொரு ஆய்வு மையம் த செக்லர் சென்டர் ஃபார் கான்ஷியஸ்னஸ் சயின்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் சசெக்ஸ், யூகே. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சசெக்ஸில் ஒரு நியூரோ சயின்ஸு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மாடலிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக நிறைய லெவலில் வந்து இப்போ வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் அங்கங்கே வந்து இதில் வந்து கூர்மையாக தங்கள் கவனத்தை செலுத்தி வருகிறார்கள் ஆய்வாளர்கள். அந்த ஏனென்றால் மொத்தமாக வந்து இதை ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கிறதால இது என்னதான்றது ஆய்வுகளை தற்பொழுது மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஓப்பன் மைண்டோடு இருக்கிறாங்க. கண்டிப்பாக காலத்தின் ஓட்டத்திலே புதிய கண்டுபிடிப்புகள் சாத்தியமாகக்கூடும். உங்கள் கேள்விக்கு மிக்க நன்றி. வணக்கம், நான் ஜெகதீசன், சென்னை. தென் தமிழகத்தில் இருக்கிற ஆய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தில் இருக்கிற ஆய்வுகளும் வந்து ஒரு ஒருமித்த புள்ளியில் இருக்கிறதா சமீபத்தில் ஆய்வுகள் சொல்ல வருது. அதே மாதிரி தத்துவ ரீதியாக பார்க்கும்போது தென்னிந்தியாவில் இருந்து போதி தர்மர் சீனா போட்டுக்கு போயிருக்காரு. அங்கேருந்து போகர் தென் தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தத்துவ ரீதியாக தென்னிந்தியாவுக்கும் சீன தத்துவங்களுக்கும் உள்ள ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, அதை பற்றின ஆய்வுகள் ஏதாவது நடத்தப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயம் வேணும் சார். சென்னையை சார்ந்த ஜெகதீசன் அவருடைய கேள்வி வந்து தத்துவத்திற்கு அப்பால் சில தரவுகளை வேண்டி நிற்கின்றது. அதனால் திருப்பி நான் ஒரு வரலாற்றுக்குள்ளே பயணம் செய்து தான் அதை தோண்டி எடுக்க முடியும். சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் எவ்வகையான தொடர்புகள் தத்துவம் சார்ந்து இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொடர்பு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். போதி தர்மர் இங்கிருந்து தான் பௌத்தத்தை அங்கே கொண்டு போய் புதிய முறைகளில் பரப்பி அது வந்து ஷான் பௌத்தம்னு சொல்லி அவர் ஜென் புத்திசமாக மாறிடுச்சு. பல்வேறு டெக்னிக்ஸ்களை அவர் வந்து உருவாக்கினார் ஜென் பௌத்தத்தில். அப்போ தமிழ்நாட்டிலிருந்து தான் அதை எடுத்து சென்றிருக்கிறார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கலாம். சைனாவுக்கும் நமக்கும் நிறைய வர்த்தக தொடர்புகள் வந்து இருந்திருக்கின்றன. காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்திருக்கிறார்கள், நாகப்பட்டினம் வந்திருக்கிறாங்க அப்படின்ற தரவுகள் எல்லாம் வந்து நமக்கு வந்து இலக்கியங்களிலிருந்து நம்ம எடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சங்ககாலிய இலக்கியத்தில் கூட சீனாவிலே முன்வைக்கப்பட்ட கருத்தாக்கங்கள் எல்லாம் வந்து இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக வந்து அறக்கோட்பாடுகள் கன்ஃபியூஷியஸில் நம்ம சொல்கிறோம் சைனாவில். இங்கே நமக்கு அதுக்கு இணையாக அதைவிட மிகச்சிறப்பான ஒரு கட்டமைப்பாக திருக்குறள் இருக்கிறது. திருக்குறளும் வந்து இந்த மண் சார்ந்த அறத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது. அவங்களும் வந்து இன் யான் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அவங்களும் மண் சார்ந்த அறம், மனிதருக்குரிய அறம் இதை பற்றி பேசுகிறாங்க. நிறைய விஷயங்களில் நம்ம வந்து இணையாக தத்துவ அம்சங்களை பார்க்க முடியுது. ஆனால் அங்கிருந்து இங்கே வந்ததா, இங்கேருந்து அங்கே வந்ததான்றதுக்கான ஒரு பெரிய ஆய்வு நடத்தி எதையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பொதுவாக இந்த இன்டர் ரிலீஜியஸ் ஷேரிங்காக சில செமினார்ஸ் நடக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில். அம்மாதிரி செமினார்கள் மூலமாகத்தான் நாம் வந்து அறிய வருகிறோம் இங்கே இருக்கிற தரவு அங்கே இருக்குதுன்னு. சில சமயம் அங்கே போய் இருந்து ஆய்வு மேற்கொள்ளுகிற வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து சீனாவில் அதுக்கு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான ஏற்பாடு அதுக்கான சாத்தியப்பாடுகளே இல்லாமல் போய்விட்டது. இங்கேருந்து ஆர்வப்பட்டு யாராவது போனால் கூட அதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டலை. ஆனால் இப்போ வந்து சைனாவில் இருக்கிறவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அவங்க சில கருத்துக்களை கூட தெரிவித்து வருகிறார்கள், நாம் அப்பொழுது பார்க்குறோம்.
இது மாதிரி ஒரு இன்டராக்டிவான ஒரு ரிசர்ச் பிளாட்ஃபார்ம் இப்போ தான் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. ஆனால் நிறைய தரவுகள் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டும் இணையான தரவுகளாக இருக்கிறது. குறிப்பாக சித்தா மெடிசன்ஸுக்கும் சைனீஸ் டைப் ஆஃப் மெடிசன்ஸுக்கும் நிறைய பேரலல் சொல்கிறாங்க. இங்கே சித்தா மெடிசனில் காயக்கல்பம்லாம் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி அங்கேயும் அம்மாதிரியான ஒரு ஆய்வுகள் இருந்திருக்கிறது, பழக்க வழக்கெல்லாம் இருந்திருக்குது. அல்கமி, இந்த ரசவாதம், இதெல்லாம் அவங்களும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட கிழக்கத்திய ஆசியாவினுடைய கிழக்கத்திய நாடுகளுடைய பாரம்பரியத்திலே பொதுவான குணங்கள் ஆங்காங்கே இருப்பது சகஜம்தான். ஆனால் சீனாவிற்கும் தமிழ்நாடுக்கும் கண்டிப்பாக வணிகத் தொடர்பு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய நாலேஜஸ், அறிவு கூறுகளை அவர்கள் கண்டிப்பாக எடுத்து சென்றிருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய அறிவுத்தன்மைகளை இங்கே கொண்டு கொடுத்திருப்பார்கள். கண்டிப்பாக ஒரு இன்டராக்டிவாக நடந்திருக்கிறது. மிக அற்புதமான ஒரு ஆய்வுக்குரிய கேள்வி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நான் சொன்ன பதில் எனக்கு தெரிந்த அளவிலே, நான் தேடி பார்த்த அளவிலே கிடைத்த பதில்தான். சிலர் ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தால் விரைவிலே நான் அறிய வருவேனானால் அதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்பேன். நன்றி. என்னுடைய பெயர் சிவகுமார், திண்டுக்கல்லில் வழக்குரைஞராக இருக்கிறேன். முரளி சார், உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி. மார்க்சியம் பற்றி ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் மார்க்சிய புத்தகங்களில் எல்லாமே மார்க்சிய தத்துவம் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது கருத்து முதல்வாதம்னா என்ன, பொருள் முதல்வாதம்னா என்னன்னு சொல்லி மார்க்சிய தத்துவத்தை, இயக்கவியல் விதிகளை விளக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும். இது ஒரு பக்கம் நிறைய பேர் படிச்சிட்ருக்காங்க, அதை மட்டும்தான் படிக்கிறாங்க. அப்புறம் அதோட ஃபாலோயர்ஸாக இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் தத்துவம் பற்றிய புத்தகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டோரி ஆஃப் ஃபிலாசபி பை வில் டியூரண்ட், அதில் பார்த்தோம்னா கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு சாப்டரே இல்லை. இது மாதிரி நிறைய தத்துவ நூல்களில் மார்க்சியம் பற்றிய ஒவ்வாமை இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெர்ட்ராண்ட் ரசல் அவருடைய கட்டுரை ஒய் ஐ ஆம் நாட் ஏ கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற கட்டுரை, இன்னொன்று டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அதில் பெர்ட்ராண்ட் ரசல் மார்க்ஸ் இஸ் ஏ கிளே ஹெட்டட் மேன் அப்படிங்கிறார், களிமண் மூளை அப்படின்னு சொல்கிறார். டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் விமர்சனம் பண்ணுறாரு கட்டுரையில். இதே மாதிரி நான் ஒரு தத்துவ பேராசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பணக்காரன்லாம் உரன்றான்னு மார்க்ஸ் சொல்லி தான் தெரியுமா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏழையெல்லாம் சேர்ந்து பணக்காரனை அடிக்கிறது அது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி ஆகுமா, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, மார்க்சியம் படிக்காமையே நம்ம இந்த மாதிரி முடிவுகளுக்கு வரலாம், அதுக்கு தத்துவம் படித்தா போதும் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தத்துவமெல்லாம் எல்லா தத்துவங்களையும் படித்து இந்த முடிவுக்கு வர்றதை விட மார்க்சியம் படித்து சீக்கிரமாக முடிவுக்கு வர்றது நல்லதானே சார் அப்படின்னு இந்த ஃபிலாசபி பேராசிரியர்கிட்ட. அவர் ஒன்றும் அதில் சொல்லலை. இந்த மாதிரி ஒவ்வாமை, மார்க்சியம் பற்றி ஒவ்வாமை தத்துவ புத்தகங்களிலும் தத்துவ பேராசிரியர்களும், அது நம்ம சமீபத்திய ஓஷோ வரைக்குமே இருப்பதற்கு காரணம் அவர்கள் கருத்து முதல்வாதிகளாக இருப்பதாலா, இல்லை அவர்கள் முதலாளித்துவத்தின் ஆதரவாளர்களாக இருப்பதாலா, இல்லாட்டி மானுட விடுதலைக்கு மார்க்சியத்தை தவிர ஒரு மாற்று வழி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட உண்மையான நம்பிக்கை இருக்கா? அப்படி இருந்தால் அந்த மாற்று வழிகள் என்ன? மானுட விடுதலைக்கு மார்க்சியத்தை தவிர, அதாவது இந்த உரண்டலை ஒழிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏதாவது ஒரு மாற்று வழிகள் அவர்கள் கொள்ள வருகிறார்களா என்பதை பற்றி தாங்கள் விளக்க வேண்டும் சார். திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் சிவகுமார் முக்கியமான ஒரு பிரச்சனையை முன் வைத்திருக்கிறார். அது கேள்வி இல்லை, அது ஒரு பிரச்சனை. மார்க்சியம் அகடமிக் தத்துவவாதிகளால் ஏன் ஒரு மெய்யியலாக கருதப்படுவதில்லை, ஏன் ஒதுக்குறாங்க? பெர்ட்ராண்ட் ரசல் ஒய் ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன் ஒரு புக் எழுதினார். அதே மாதிரி ஒய் ஐ எம் நாட் ஏ கம்யூனிஸ்ட் ஒரு புக் எழுதியிருக்கார். நான் மதத்தை மறுக்கிறேன், ஆனால் நான் மார்க்சியவாதி அல்ல அப்படின்னு சொல்கிறார்.
அது உண்மைதான். நிறைய பேர் அதை வந்து மறுத்திருக்கிறாங்க, நிராகரித்திருக்கிறாங்க. இன்றைக்கு கூட வந்து தத்துவம் படிக்கிற அந்த சிலபஸ்க்குள்ளே வந்து மார்க்ஸுக்கு வந்து சரியான இடம் வந்து கொடுப்பதில்லை. இன்றைக்கி தன்னாட்சி கல்லூரிகளாக பல கல்லூரிகள் வந்து விட்டாலும் அதில் மார்க்ஸை வந்து முதன்மைப்படுத்துவதற்கான முயற்சிகள் யாரும் எடுக்கிறதா தெரியல. அதற்கு பதிலாக நம்ம இப்போ இன்றைக்கி அறிவியல் பரப்புக்கு உட்படாத, தத்துவ பரப்புக்கு உட்படாத பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த கருத்தியல்களை எல்லாம் வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. அதற்கான செமினார்லாம் நடத்துகிறாங்க, இப்போ நிறைய நடக்குது. மார்க்சியம் வந்து ஒரு ரொம்ப கராராக வந்து பொருளாதாரத்தை மட்டும் பேசுவதாக இவர்கள் கருதி இருக்கிறார்கள். பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு. அந்த காலகட்டத்திலே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து மார்க்ஸை பற்றி கேள்வி நான் பல செமினாரில் கேட்டிருக்கேன். அவங்க படித்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஃப்ராங்காக நோ ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் த சப்ஜெக்ட், ஐ கேனாட் ஆன்சர் யூன்னு சொல்லுவாங்க. இதில் கொடுமை என்னென்னா, ஒய் யூ ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட் அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. இது வந்து வஞ்சகமாக வந்து ஒதுக்கப்பட்டதா, திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டதான்னு கேட்டாக்க ஒரு கருத்தியலுடைய பலம் அது. எப்படி வந்து ஒரு கம்யூனிச கருத்தியலை வந்து நம்ம வந்து நிராகரிக்க வேண்டும் என்று முதலாளிகளே இல்லாமல் இருக்கிற நாட்டினுடைய முதலாளித்துவம்னு ஒன்று இருக்குது. முதலாளித்துவம் பலமாக இருக்கும், ஆனால் முதலாளிகள் இருக்க மாட்டாங்க. முதலாளித்துவம் தான் சரி என்று நம்பக்கூடிய தத்துவ அறிஞர்கள் கூட இருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. இவர்கள் என்ன நினச்சிட்டாங்கனாக்க, மார்க்ஸை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது அல்லது மார்க்சிய கருத்துக்களை முன்வைப்பது என்பது ஆபத்தை விளைவிக்கும், நாட்டுக்கே வந்து அது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஆக்கிறோம் அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட்னு சொன்னாலே வந்து அவன் வந்து ஒரு கையில் வந்து பாம்பு, இன்னொரு கையில் துப்பாக்கி வச்சுருப்பான் போல இருக்குது, அவன் யாரை வேணாலும் சுடுவான் போல இருக்குன்ற அளவுக்கு ஒரு மோசமான புரிதல் கொண்ட ஒரு அறிஞர் பெருமக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனால தான் வந்து பாடத்திட்டங்களில் வந்து மார்க்ஸுக்கு வந்து அதிக இடம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் பல இப்போ கொஞ்சம் விவாதங்கள் வர 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 பரவாயில்ல, அப்படி ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஆயிராதுன்ற ஒரு லெவல் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேச தொடங்கினாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஒன்று நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஜான் பால் சார்த்தர் வந்து என்ன பண்ணார், தன்னை மார்க்சிஸ்ட்னா கிளைம் பண்ணார். சார்த்தர் மார்க்சிஸ்ட்னு சொன்னார், ஆனால் மார்க்சிஸ்ட்டுக்கு வந்து அவர் ஒத்துக்கல. ஆனால் மார்க்சிஸ்ட் என்றால் என்னன்னு வந்து ஒரு புரிதல் இருந்தென்றால் அவரை வந்து ஒரு பெரிய தத்துவ அறிஞராக வந்து இந்த நிராகரிப்பவர்கள் எல்லாம் கூட ஏற்றுக்கொள்வார்கள். நான் கூட தந்தை பெரியாரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன், ஹிந்து புத்தகத்தில் ஒரு வால்யூம் போட்டாங்க. அதில் அவரை வந்து ஒரு என்னவா நம்ம போட்டோம்னாக்க நவீன சாருவாகன்னு கொடுத்துருந்தோம். அதை வந்து அவர் வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண பார்த்தோம். இந்த மற்ற தகராறு பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு, அவர் தமிழுக்கு எதிரானவராக நிறைய பிரச்சனைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரேஷனலிஸ்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு மொழி வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அவன் அவ்வளோதான், அவன் லெவல் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வெறுக்கவும் மாட்டான். அது வேறு பிரச்சனை, அதை குறித்து நான் பேசவில்லை. நான் சொல்வது என்னவென்றால், ஒரு ஃபிலசாபிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து கார்ல் மார்க்ஸை வந்து ஃபிலாசபர்ஸ் வந்து வைக்கலை. அதனால தான் வந்து நிராகரிக்கப்படுகிறார். ஏனென்றால் அவங்க என்ன நினச்சானாக்க, அவர் பாலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பற்றி தான் பேசுவதாக நினைச்சார். மார்க்சியம் என்பது வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லை, இப்போ எங்கெல்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, லெனினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்ம டைரக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர் என்ற ஒரு காணொலியில் ரொம்ப அழகாக அதை பற்றி அவர் விளக்கியதை நம்ம சொல்லியிருப்போம். ரொம்ப சும்மா இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருப்போம், அது பெரிய வால்யூம் அது. அப்போது மார்க்ஸுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபிலசாபிக்கல் காம்போனன்ட்ஸை வந்து கொண்டு வர வேண்டிய வேலை வந்து அறிஞர்களுடைய வேலை அது. அதை அவங்க செய்ய விரும்பலை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு தவறான புரிதல் அந்த பார்ட்டி பற்றி இருந்தது, அந்த இசம் பற்றி இருந்தது. ஏனென்றால் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கரெக்ட் ஆயிடுச்சு மார்க்சியம். அதனால் அதை அப்படியே டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து தத்துவ வரலாற்றில் நிகழ்ந்த பெரிய ஒரு சாபம், ஒரு சோகம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு பொருளாதாரம் வந்து ஃபிலாசபி சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டாங்க அவங்க. என்ன பண்ணிட்டாரு மார்க்ஸு, so far philosophers have interpreted the world, the point is however to change it அப்படின்ட்டார். இது தத்துவ அறிஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விளக்கம் கொடுத்தாங்களே, இனிமேல் வந்து உலகத்தை மாற்றுவது தான் தத்துவ அறிஞர்களுடைய வேலைன்னு அவர் சொன்னார். பவர்ட்டி ஆஃப் ஃபிலாசபின்னு ஒரு புக்கு எழுதினார். இதெல்லாம் வந்து மேற்கத்திய பரப்பிலும் சரி, கிழக்கத்திய நாடுகளிலும் சரி, அவரை நிராகரிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. உலகத்தை மாற்றணுமா, அது அப்படின்னா எப்படி மாற்றுறதுன்னா வர்க்க போராட்டமா,
அப்படின்னு உடனே இந்த அப்பர் கிளாஸில் இருந்த இன்டலெக்சுவல்ஸ்லாம் அந்த ஃபிலாசபியே வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் மார்க்சியம் வந்து ஒரு தத்துவ பள்ளியாக அகடமிக் வேர்ல்டில் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றது நம்முடைய துரதிர்ஷ்டம்தான். நீங்கள் வந்து ஆன்மீக குருக்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், கொண்டாடுகள், உண்மைதான். அது உள்ள ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் பற்றிய ஒரு முக்கியமான புதிய உலகத்தை வந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை ஆய்வதற்கு இன்னொரு அறிவியலானது, சமூக அறிவியலானது மார்க்சியத்தால் முன்வைக்கப்படுகிறது. இருப்பவன் இல்லாதவன் என்ற பிரச்சனை. ஏன் ஏழையாக இருக்கிறேன்னு கேட்டாக்க, கர்மாவினால் நான் ஏழையாக இருக்கிறேன் என்று பதில் சொல்லும் பொழுது கார்ல் மார்க்ஸ் படிப்பவன் புரிந்து கொள்வான், அது கர்மத்தினால் அல்ல, இந்த சமூகத்தினுடைய அமைப்பினால். நிறைய பேர் இந்த வியாபாரம் வணிகம் செய்பவர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர். நஷ்டமாயிடுச்சுன்னா எதனால் நஷ்டமானது? என்னுடைய கர்மமே சார், விதி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. மார்க்கெட் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க, எந்தெந்த யார் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸஸ்லாம் இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் மூலமாக பொருளாதார உலகத்தையே வந்து கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும். நமக்கு அங்கேயோ வந்திருக்கிற ட்ரம்ப் வந்து ஒரு சட்டம் போட்டானோன்னா உலகத்துடைய வணிகம் அனைத்தும் வந்து கிடுகிடுத்து போகிறது. அப்போ எல்லாம் இன்டர் கனெக்டட்னஸ், இந்த பொருளாதாரம், அரசியல், அது அப்புறம் நமக்கு சமூகவியல், இதை தாண்டி பண்பாடு கூட இன்றைக்கி வந்து மாறுவதற்கு காரணம் பொருளாதார அம்சங்கள் தான் தெரியுது. இது அத்தனையும் சேர்ந்தால் ஒரு கான்ஷியஸ்னஸை கிரியேட் பண்ணுது. இந்த கான்ஷியஸ்னஸ் தான் ஆத்மாவுடைய குணமாக இருக்கிறது. அப்படின்னும் போது இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தக்கூடிய உலகத்தினுடைய தன்மையை பற்றி அவர் பேசும்பொழுது அதை நீங்கள் ஏற்பது என்பதல்ல, அதை ஒரு தத்துவமாக மெய்யியலாக வந்து அங்கீகரிப்பது என்பது வந்து கண்டிப்பாக வந்து தேவை என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. சிலர் பேர் திட்டமிட்டு நிராகரித்திருக்கிறார்கள். சில பேர் வந்து அதன் மூலமாக அது தோற்று போச்சு, அதால் வந்து ஒரு ரெவல்யூஷனில் போய் அது தோற்று போயிருக்கலாம். நான் ஹெகலிசம் வின் பண்ணிடுச்சா, இல்லை இம்மானுவேல் காண்ட் வின் பண்ணிட்டாரா? அப்படி பார்த்தோன்னா எந்த தத்துவம் வந்து வின் பண்ணுறது தோக்குறதுன்ற விஷயம் இல்லை. ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது நிராகரிக்கப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறாங்க. நிராகரிக்கப்படுவதாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று வந்து இதை விட பெட்டர் மாற்று இருக்கிறது என்று நினைப்பவர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து அன்பு செலுத்துவோம், இந்த உலகையே அன்பினால் மாற்றுவோம்ன்றெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு மெத்தடாலஜி டு மேக் த வேர்ல்டு டுகெதர் அப்படிலாம் கிடையாது. ஒரு அன்பான சமுதாயத்தை மெடிடேட் பண்ணால் உருவாக்க முடியாது. அது வந்து இன்டர் ரிலீஜியஸ் டயலாக்ஸ் வேணும், அதுக்கு உரையாடலை தேவை, அதுக்கான பொருளாதார மாற்றங்கள் தேவை, அதுக்கு அதிகாரங்களில் சரியான புரிதல்கள் தேவை. இதையெல்லாம் வந்து மார்க்ஸ் பேசுகிறாரு. மார்க்சியர்கள் பின்னால் இந்த மார்க்சில் பேசுகிறாங்க. அதனால் வந்து சரியான புரிதல்களை அகடமிஷியன்ஸோ இல்லை மறுப்பவர்களோ கொள்ளவில்லை என்பது ஒரு காரணம். இன்னொன்று, புரிந்தவர்கள் இது தங்களை வந்து வேறு வர்க்கத்தினராக கருதி கொண்டு தங்களுக்கு எதிரியான தத்துவம் என்று அதை நிராகரிக்கிறார்கள். ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் வந்து இவர்கள் வந்து ஏதோ ஒரு கருத்தியல் மூலமாக இந்த உலகத்தையே மாற்ற முடியும் என்ற ஒரு பேட் ஃபெய்த் என்று சார்ட்ட சொல்வார். அம்மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை கொண்டிருப்பது ஒரு காரணம். இப்படி மொத்தத்தில் வந்து யாருக்குமே ஒரு சரியான தேடல் மார்க்சியம் குறித்து இல்லையோ என்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு ஏற்படுகிறது. என்னோட பெயர் ராமகிருஷ்ணன், கட்டிட பொறியாளர், ஈரோடு. தங்களுடைய யூடியூப் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ இதுகளையெல்லாம் ரெகுலராக அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன். சிறப்பாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துருக்கிறதுல இஸ்லாம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உலகத்தில் இருக்கிற மதங்களில் ஒரு முக்கியமான மதமாகவும் இருக்குது. அவங்களோட ஃபிலாசபி வந்து எந்த ஒரு அடிப்படையிலையும் எந்த ஒரு இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வெளிப்படையாக அதிகமாக அவர்களுக்கு தெரியவில்லை, அல்லது அதிகமாக வெளியே கருத்துகள் வந்து பொதுவான வெளியில் வரவில்லைங்கிறது நினைக்கிறேன். அது குறித்து ஒரு விவரமான ஒரு காணொளி போட்டாலோ அல்லது யூடியூப் சேனலில் உங்களுடைய ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி இருக்குது, என்னென்ன அதோட எந்த மெத்தடில் வந்து அவங்க மதம் எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கொடுத்தா அது பற்றிய அதிகம் தெரியாதவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து அண்டு ரிக்வெஸ்ட்டு. மிக்க நன்றி.
ஈரோடை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் இஸ்லாம் பற்றி காணொளிகளை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 370 380 காணொளிகள் நான் கணக்கு பார்க்குறதில்ல, கிட்டத்தட்ட அது போட்டுவோம் நான் நினைக்கிறேன். அதில் வந்து இஸ்லாம் குறித்து காணொளிகள் அவ்வப்பொழுது நம்ம பதிவு செய்திருக்கிறோம். அதுக்கான லிங்க் எல்லாம் கூட கீழே இப்போ கொடுக்குறோம் பாருங்கள். குறிப்பாக வந்து முகமது நபி அவர்களை பற்றி நம்ம வந்து ஒரு முழுநீள காணொளி போட்டிருக்கோம். அதில் வந்து இஸ்லாமுடைய எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதில் இஸ்லாமுடைய ஒரு பிரிவான சூஃபியிசம் குறித்து ஒரு முக்கியமான காணொளியை ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதில் சூஃபியிஸ்ட் ख्वाजा மொயினுதீன் பற்றி ஒரு பெரிய காணொளி போட்டிருக்கோம். இன்னும் கூடுதலான சில காணொளிகள் பிற்காலத்திலே நாம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்வோம் என்று தெரிவிக்கிறேன். நண்பர் வந்து அந்த காணொளிகளை பார்த்தார் என்றால் ஓரளவுக்கு அதுக்கான புரிதல்கள் உண்டாக நினைக்கிறோம். இந்த கேள்வியை ஒட்டி நான் இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். வெவ்வேறு சமயங்கள் குறித்து நம்ம வந்து கருத்தாக்கங்களை வந்து பதிவு செய்துக்கிட்டு தான் வரோம். ஏனென்றால் மக்களுக்கு அது புரியட்டும், ஒரு இன்டர் ரிலீஜியஸ் டயலாக்கான சாத்தியப்பாடு அதை உருவாக்க நினச்சா செய்கிறோம். அதனால் நம்ம பார்த்தோன்னா கிறிஸ்துவத்தை பற்றி பேசியிருக்கிறோம், இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் சைவ சித்தாந்தம் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், ஆதிசங்கரருடைய அத்வைதம் பேசியிருக்கிறோம். எல்லாமே பின்னால் வந்து ஒரு சைவ கோட்பாடு குழுக்கள் வந்தது தான். காஷ்மீர சிவம் குறித்து பேசியிருக்கிறோம். அப்போது எதுக்காக சொல்கிறோன்னாக்கா நிறைய சமயங்களுடைய அந்த தத்துவ அம்சங்களை மட்டும் நம்ம எடுத்து முன்னால் வச்சுருக்கிறோம். அதை நீங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அந்த சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோன்ற அந்த வெப் பேஜ்குள்ளே போயிடணும். அப்படி போக முடியாமல் நிறைய நண்பர்களுக்கு வந்து அதை போய் பார்க்க தெரியாதனால வந்து என்னென்ன இதில் நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அது மட்டும் பார்க்குறாங்க. அப்படி எல்லாம் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று சர்ச் இன்ஜினில் இந்த டாபிக் அடித்து பேராசிரியர் முரளி இல்லை சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ அடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அது உங்களை வந்து அந்த வெப் பேஜ் கொண்டு போயிடும். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ வெப் பேஜில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலனுள்ளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கூடுதலாக நிறைய புரிதல்களை உண்டாக்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். நன்றி. கனகராஜன் மாதிரி சார், நம்ம சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் நிறையா வீடியோஸ் போடுறோம். என்னுடைய குறை வந்து இது வந்து சயின்ஸ் பற்றிய வீடியோக்கள் வந்து இன்னும் நம்ம வந்து நிறையா போடணுன்றது தான் உண்மை. உதாரணத்துக்கு ஏங்கல்ஸ்னுடைய டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர் அந்த புத்தகத்தை வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு வீடியோ போடணும். அது மாதிரி தத்துவவியலாளர் வரிசை மாதிரி அறிவியல் அறிஞர்கள் வரிசையாக வந்து ஒவ்வொருத்தருனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவர்களுடைய பார்வை நம்ம இன்றைய தத்துவ கண்ணோட்டத்தில் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் பற்றிய விமர்சனங்களை வந்து நாம் தொடர்ந்து அந்த வரிசையாக வந்தால் வந்து இன்றைக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து சூடோ சயின்ஸ் வந்து நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து இதுவும் வந்து இன்றைய தேவைன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் போடுவீங்க, நம்பிக்கை இருக்குது சார். நன்றி சார். நண்பர் கனகராஜ் வந்து எனக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 80களிலிருந்தே பழக்கப்பட்டவர். நானும் அவரும் தொடர்ந்து ஒரே கல்லூரியில் பணியாற்றியவர்கள். அவர் வந்து அன்னிலேருந்து இனி வரைக்கும் மார்க்சிஸ்டாக இருக்கிறவர். அவர் என்ன கேட்குறாரு, ஒரு அறிவியல் சார்ந்த காணொளிகளை தொடர்ந்து போடுங்க அப்படின்றாரு. இந்த காணொளிக்கு முன்னால் தான் நம்ம வந்து டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து அம்மாதிரியான காணொளிகள் போட வேண்டும் என்றால் என்னன்னாக்கா நான் வந்து ஒரு சயின்டிஸ்டாகவும் மாறணும், அட்லீஸ்ட்டு சயின்ஸ் ஹிஸ்டாரியனாவது மாறணும். நம்ம அது குறித்த தேடல்களுக்குள்ளே நான் வந்து என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப சிரமமான வேலை அது, ஆனால் கண்டிப்பாக அது செய்ய வேண்டிய வேலை. அதற்காகத்தான் நான் பேராசிரியர் சிவராமன், அப்புறம் பேராசிரியர் தினகரன், பேராசிரியர் ராஜமாணிக்கம், டிவி வெங்கடேஸ்வரன் போன்றவர்களோடெல்லாம் வந்து உரையாடல்களை வந்து மேற்கொண்டு அவர்கள் வாயிலாக அறிவியல் சார்ந்த விஷயங்களை பதிவு செய்ய முயற்சி செய்தோம். ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து ரீச் ஆகிருக்குது.
பட் தொடர்ந்து வந்து அதை செய்யணுன்னாக்கா அதுக்கு ஒரு 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 சயின்ஸுடைய வரலாறை பேசக்கூடிய நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி யாராவது இந்த காணொலியை பார்க்கிற நண்பர்களில் உங்களுக்கு யாராவது வந்து சயின்ஸ் பற்றி, சயின்ஸுடைய டெவலப்மெண்ட்டு இதை வந்து உங்களால் பேச முடிந்தால் நம்ம வந்து ஆன்லைனில் கூட பதிவேற்றம் செய்து அதை நம்ம பதிவிடலாம். நம்ம ஓப்பன் மைண்டடாக இருக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவர் மிக கன்சர்னோட சொல்கிறார். ஏனென்றால் ஒரு புறம் அதிகமாக நம்ம ஆன்மாவை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதாக அவருக்கு தோன்றியிருக்கக்கூடும். ஆகினால் அதுக்கு பேரலாக வந்து பேலன்ஸ்டாக வந்து அறிவியல் அறிவை ஊட்டக்கூடிய பகுத்தறிவு சார்ந்த அம்சங்களை நீங்கள் வெளியிடணும், அந்த வரலாற்றையும் தெரிவிக்கணும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இது ஒரு என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். இனி வரும் காலங்களில் இது குறித்தும் கவனம் செலுத்துவோம். நண்பர்கள் விருப்பம் இருப்பவர்கள் உரையாட விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. லட்சிய மனிதன், லட்சிய சமுதாயம், இந்த 2 சொல்ல நான் வந்து அடிக்கடி கேட்டிருக்கேன் சார். நிறைய பேருடைய கனவுகள் இது குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது குறித்து கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளணும். இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் வந்து லட்சிய மனிதன் நோக்கி நம்ம டியூன் ஆகிறோமா, இல்லை லட்சிய சமுதாயம் நோக்கி டியூன் ஆகிறோமா, எது நமக்கு ரொம்ப முக்கியம், இல்லை ரெண்டுமே அச்சீவ் பண்ண முடியுமா, இது குறித்து இந்திய ஃபிலாசபி, கிரீக் ஃபிலாசபி எந்த தரப்பில் இருந்தாலும் சரி இது குறித்து கண்டிப்பாக ஒரு நேரம் ஒதுக்கணும். இது குறித்து நீங்கள் சொல்லணும், நாங்கள் நிறைய இது குறித்து யோசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளராக இருக்கிறவர் தான் ஹரிகரன். அவர் இந்த கிரேக்க தத்துவ வகுப்புகளுக்கு வந்த பொழுது இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி வந்து எனக்கு வந்து சரியாக புரியலை. இருந்தாலும் நான் புரிந்து கொண்ட அளவில் என்னுடைய விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். என்ன கேள்வி? லட்சிய மனிதன் என்று, லட்சிய சமுதாயம் என்று பேசுகிறார்கள். யார் பேசுகிறார்கள் என்று தெரியல. லட்சிய மனிதன் என்பதை பற்றி ஐடியல் மேன் அப்படின்றது வந்து ரேரஸ்ட் ரேர். அது வந்து ஏதோ நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கருதுவாங்க. நாஸ்டிக் பீயிங்ஸ்னு சூப்பர் ஹியூமன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஃபிலாசபியில். அதுதான் வந்து லட்சிய மனிதனுக்கான அளவுகோல். அவன் வந்து ஒன்று ஆன்மீக தளத்தில் வந்து அவன் எல்லாத்தையும் கடந்து மனதையும் வென்று அந்த பொன்மேனி கொண்டவனாக மாறிவிடுவது, அதாவது இறைவனாக மாறுவதுன்னு அர்த்தம், இறையோடு இணைவதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து லட்சியம் மனிதன். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நம்ம மண்ணின் மரபு சார்ந்து வாழ்வது என்பதும், இந்த உலகம் உண்மை நினச்சி இந்த சமுதாயத்தில் சிறந்து வாழ்வது என்பதும் வந்து அவங்கவுங்க வந்து ஐடியல் மேனை ஒருத்தர் அம்பேத்கர் எடுத்துக்குவார், ஒரு காந்தி எடுத்துக்குவார், ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்குவார், எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனால் யாரும் வந்து அது இப்படிலாம் இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. எனக்கு கொஞ்சம் பார்வை கம்மி அந்த விஷயத்தில். அதனால் இது இந்த ஐடியல் மேன் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டினுக்கு ஃபிலசாபிக்கல் அப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்னா நான் சொல்ல முடியும். ஒரு இலக்கு கொண்ட லட்சிய மனிதன் சொல்லிட்டாலே என்னன்னாக்கா, யூ ஆர் க்ளோசிங் ஆல் யுவர் டோர்ஸ். உங்களுடைய எல்லா கதவுகளையும் மூடிக்கிட்டு நீங்கள் ஒரே பாதையில் பயணிப்பதாக முடிவு செய்து விட்டதாக தெரிகிறது. என்னை பொறுத்தவரை லட்சியம் என்பது வந்து இறுதி இலக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை நோக்கி பயணப்படும் பொழுது நீங்கள் வந்து மற்ற உண்மைகளை காண முடியாமல் போகின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது. தொடர்ந்து லட்சியங்கள் வந்து அந்தந்த நொடியில் வந்து தீர்மானிக்கப்படுவை. எது சரியோ அது லட்சியமாக மாறுகிறது. எது சரி என்பது அந்தந்த காலத்தினுடைய அந்தந்த சூழலுடைய தன்மையை பொறுத்தான் அமைகிறது. இதுதான் மொமெண்ட் டு மொமெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நொடிப்பொழுதில் நித்தம் நோமென திகழ்வது இதுதான். அப்போ ஒவ்வொரு நொடியிலேயே நம்ம வந்து உண்மையையும் நேர்மையையும் நீதியையும் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பயணப்படுவோமானால் இந்த லட்சியங்கள் என்பவை வந்து நிலையான ஒரு நிலைத்த லட்சியமாக இருப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் எதுவும் இருக்காது. அந்த பயணம் மட்டுமே லட்சியமாக அமையும். ஆகவே லட்சிய மனிதன் என்று சொல்லப்போனால் ஏதோ ஒரு கோட்பாடுகளை கொடுத்து விட்டு அதை போய் சேருவது என்பது அது ஒரு நொடி பொழுதிலே சேரக்கூடிய ஒரு விஷயம்தான். லட்சியம் நான் உண்மை பேசணும், லட்சியம் வச்சுட்டாக்க இந்த நொடியிலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சில பேர் நினைக்கக்கூடும் இல்லைங்களா? அதனால தான் வந்து எல்லோரும் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது. வள்ளுவர் கூட வந்து சொல்லியிருக்கிறாரு, உண்மையெல்லாம் எல்லா இடத்துலையும் பேசிடாதீங்கன்னு. இதனால் லட்சிய மனிதன்னா ரொம்ப இது ஒரு அப்ட்ராக்டான ஒரு டேர்மு. அப்படி ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. அதே தான் லட்சிய சமுதாயமும்.
இந்த ஐடியல் சொசைட்டின்றதுக்கு வந்து அந்த காலத்தில் பிளான் போட்டு கொடுத்தாரு. பிளேட்டோ ஒன்று ரிப்பப்ளிக்னு கொடுத்தாரு, அரிஸ்டாட்டில் கொடுத்துருக்கிறாரு. பின்னால் வந்தவங்க தாமஸ் ஹாப்ஸ், அக்ஸிலி, சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி, அதே மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ், லெனின், மாவோ எல்லாருமே வந்து லட்சிய சமுதாயமாக அவர்கள் வந்து சில வித்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இப்படி வந்து ஒரு 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 வரையறுத்தலோடு ஒரு சமூகம் வந்து உருவாகி தொடங்கினால் அந்த சமூகத்தால் வந்து ஒரு சிறப்பான பங்களிப்பு வந்து செய்ய முடியாமல் போயிடும். பல சிக்கல்களுக்கு மாட்டிக்காது. அதுக்கு இது வந்து தருதலைத்தனமாக அது இஷ்டத்துக்கு போவதாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு லட்சியம் என்பது வந்து வேல்யூஸ் பற்றி இருக்கலாம். கண்டிப்பாக அந்த வேல்யூஸ் மதிப்பீடுகள் எம்மாதிரியான மதிப்பீடுகளை மனிதன் கொண்டிருக்க வேண்டும். இந்த சிறந்த மதிப்பீடுகளை கொண்ட ஒரு வாழ்வியலை உருவாக்கினால் அது ஒரு லட்சிய சமுதாயமாக தானாகவே மாறிக்கொள்ளும். லட்சியம்ன்றது வந்து தள்ளி போட்டே போகிறது தான். அது ஒரு மான் போல. அது நம்ம இன்றைக்கி இதை அடையணும்னா அதை அடுத்து ஒரு லட்சியம் வரும். அதே வந்து அல்டிமேட் லட்சியம் ஒன்று இருக்குமானால் அது ஒரு உட்டோப்பியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது ஒரு கனவு சமுதாயமாக தான் இருக்குமே தவிர நிஜமான சமுதாயமாக இருக்காது என்பதும் என்னுடைய கருத்து. நன்றி. நண்பர்களே, நிறைய கேள்விகள் வந்து நண்பர்கள் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்லாம் வருது. கொஞ்சம் உங்கள் பேர், முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்கனாக்க அவைகளை வைத்து வந்து நம்ம வந்து தொகுக்கும்போது அது தெளிவாக தெரியும். மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை வைக்கலாம் நம்ம இருக்கிறோம். நீங்களும் கேட்கலாம், கேள்விகளை அனுப்புங்கள். நாம் விடைகளை தேடி உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம். இது தொடர் நிகழ்வாக இருப்பதால் உங்களுடைய எல்லா கேள்விகளையும் ஒரே ஒரு யூனிட்டில் வைக்க முடியாது. அடுத்த காணொளியில் அவை இடம்பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.